எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்றுக்கு ஒரு நியூஸ் வந்தது. உண்மையிலேயே கேட்கறதுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிட் டைமில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்தார். ஏன்னா கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், இதுக்கப்புறமா கொரோனாவில் தான் நம்ம வாழ போகிறோம், முழுக்க முழுக்க உலகமே கொரோனாவாக போகுது, கோவிட் தான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க போகுதுன்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸும் நினச்சிருக்காரு. ஸோ அதனால் ரெஸ்லிங் பக்கமே போக வேண்டாம், மல்யுத்தத்தை மொத்தமாக டோட்டலாக குயிட் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிச்சு ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நம்ம பேசாமல் குழந்தை குட்டியோட வாழ்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் ரோமன் ரெயின்ஸ்க்கு ட்வின் பிரதர்ஸ் வேறு பிறந்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்லிங்கை குயிட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தாராம். ஆனால் அந்த நேரத்தில் WWE பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஸ்லிங் கெரியரை விட்டு குயிட் பண்ண வேண்டாம், கெரியரே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகுது, நல்ல ஸ்டோரி லைன், பயங்கரமான பில்டப் மற்றும் நிறைய சேலரி, இதுக்கு முன்னாடி 4 மில்லியன் வாங்கினீங்களா, 5 மில்லியன் சேலரி வச்சு பயங்கரமான ஸ்டோரி லைனில் பயங்கரமான பில்டப்போட உங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சாங்களாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட இதுக்கப்புறமா நம்ம எங்கே முந்தி மாதிரிலாம் ஆக போகிறோம் அப்படிங்கிற நிலைமை தான் வந்தாராம். பட் ஆனால் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அந்த நிலைமையை பார்க்கும்போது டோட்டலி சேஞ்சாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் அன்னைக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாருன்னா இன்றைக்கி ட்ரைபிள் சீஃபாக 1300 நாட்களுக்கு மேலே அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரோமன் ரெயின்ஸ் வந்து கோவிட்டில் எந்த நேரத்தில் ரெஸ்லிங்கை விட்டு குயிட் பண்ணாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கேல்குலேட் பண்ணால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராலையும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வாங்க முடியாத அளவுக்கு ஒரு மெட்டீரியலாக இருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய வில் பவர் தான். ஸோ தொடர்ந்து இந்த வில் பவர் இருந்ததுன்னா ரோமன் ரெயின்ஸ் 1300 நாள் 2000 நாள் கூட சாம்பியனாக இருக்கலாம். கோடி ரோட்ஸ் மாதிரி யாராவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கௌசிக் மாதிரி குறுக்கால வராமல் இருந்திருந்தா. இந்த செய்தியை வேறு யாருமே சொல்லலை, ரோமன் ரெயின்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அவர் கூட இருக்கிற பாலிமனும் சொல்லியிருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை அந்த நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.